மற்றும் அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல் முழுவதுமாக இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டாலும் கூட சில இடங்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையொட்டிய பல்வேறு இடங்களில் வீடுகள் சேதம் ஏற்பட்டது. அது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த வீடுகள் இருந்திருக்கூடிய பகுதி என்பது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட வீடுகள் பல இடங்களில் சேதமடைந்து காணப்படுகின்றன. ஆனால் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு புலம்பெயர்த்து பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்ட காரணத்தால் உயிரிழப்புகள் தொடர்பான எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. பெரிய அளவிலான உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. மாறாக சில இடங்களில் கட்டிடங்கள் மற்றும் இடிந்து சேதம் அடைந்திருக்கின்றன. அதற்கு முன்னதாகவே அந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலை முறியடிப்பதற்காக இந்தியாவின் வான் தடுப்பு கவசம் மூலமாக அனைத்தையும் முறியடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது ஓரளவுக்கு இந்தியாவுக்கு கை கொடுத்தது. பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி சில இடங்களில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் காரணமாக வீடுகள்லாம் சில இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையொட்டிய மாநிலங்கள், அதிலும் பாகிஸ்தான் எல்லையொட்டிய பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கூடிய அந்த எல்லையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் சேதாரம் ஏற்பட்டது. அதில் வீடுகள்லாம் இடிந்து சேதமடைந்தன. குண்டு வெடிப்புகள், அதே போன்று ட்ரோன் தாக்குதல் மூலமாக கூட பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. அதில் ஒரு பகுதி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் வீடுகள் சேதமடைந்திருக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இதே போன்று சில இடங்களில் சேதமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல முன்னெச்சரிக்கையாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் அதையொட்டிய பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் அத்துமீறும் என்ற தகவலின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை பணிகள்லாம் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஆயத்த பணிகள்லாம் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு எல்லையொட்டிய மாநிலங்கள் கூடிய மக்கள் பல்வேறு பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. மக்கள் உள் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும். அதே போன்று இதுபோன்ற அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக என்ன செயல்கள் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதையும் தாண்டி அதன் காரணமாக தான் பெரிய அளவிலான அசம்பாவிதம் எதுவும் நம்முடைய இந்திய பரப்புக்குள் ஏற்படவில்லை. பாகிஸ்தானுடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை இந்தியா தாக்கி அடித்தாலும் கூட சில இடங்களில் விழுந்து சேதம் ஏற்படுவதன் காரணமாக பூஞ்ச் மாவட்டத்தில் வீடுகள்லாம் சேதமடைந்த கட்டிடங்கள்லாம் சேதமடைந்திருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்கூட்டியே அப்புறப்படுத்தப்பட்ட காரணத்தால் உயிர் சேதம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ராணுவத்தினர் தீவிரமான கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கொண்டு ஏதேனும் தாக்குதல் நடந்தால் அதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு யுக்திகள் கையாளப்பட்டு வருகின்றன. அதையும் தாண்டி ஏற்பட்டக்கூடிய சில இடங்கள் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன, கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இரவு நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட காரணத்தாலும் பெரிய அளவிலான அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டாலும் கூட சில இடங்களில் வீடுகள் சேதமடைந்ததற்கான காட்சி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.